அனைவருக்கும் வணக்கம். மதா, பிதா, குரு தெய்வங்களை வணங்கி, எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியின் ஆசையில் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும், நிறைந்த செல்வத்தையும், உயர்ந்த புகழையும், மெய்ஞானத்தையும், பேரறிவையும், பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்க வேண்டுகிறேன். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி.கே.எஸ்.டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு அஷ்டவர்க்கம் அப்படின்னு ஒரு தலைப்பு பார்க்க போறோம். இருக்கக்கூடிய 9 கிரகங்கள்ல ராகுகேது நீக்கி மிச்சம் இருக்கக்கூடிய 7 கிரகங்களுக்கும் தான் நின்ற இடத்திலிருந்து சில எண்ணிக்கையில நம்பர்களை கொடுத்து அஷ்டவர்க்க சக்கரம் அமைக்கப்படுகிறது. என்ன அது விரிவா சொன்னா அது வகுப்பு மாதிரி போயிடும். அதனால அந்த அஷ்டவ சக்கரத்தை வச்சு எப்படி பலன் சொல்றாங்கங்கிறது மட்டும் நம்ம இங்க பார்ப்போம். ஒரு கிரகத்துக்கும் ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருடைய அடிப்படையில தான் நின்ற வீட்டுல இருந்து அந்த நம்பர்களை போட்டுட்டு வராங்க. உதாரணமா ஒரு குருவுடைய அஷ்டவர்க்க தத்துவம்னா குருவை பிரதானமா கருதி எல்லா கிரகங்களும் வீட்டுல எவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு கிரகத்தினுக்கு பின்னால நின்று இன்னென்ன இடங்கள்ல மதிப்பு கொடுப்பாங்கங்கிறது அதோடைய விதி, தலைமை விதி. அப்ப குருவுடைய அஷ்டவர்க்க சக்கரத்தை எடுத்துக்கிறோம். குரு ஒருத்தருக்கு எவ்வளவு பலமாக ஒரு பலனை தருவார் அப்படின்னு சொல்றது. இந்த அஷ்டவர்க்கத்தை பிறந்த காலத்தில் எடுத்துக்கொள்வதை விட கோச்சாரத்தை பயன்படுத்தி சொல்லும்போது கூடுதல் பலமா அது எந்த மாற்றமும் இல்லை. உதாரணமா ஒரு ரிஷப லக்னம், லக்கணத்துல குரு திக்பலமா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் கோச்சாரத்துல குரு ரிஷப லக்கணத்துக்கு வரும்போது அது நல்ல பலனை கொடுக்கணும். ஆனா குருவுடைய அஷ்டவர்க்கத்துல அதோட வர்க்க சக்கரத்துல அதோடைய பலன் வெறும் ஒரு 20 இருக்குன்னு வச்சுக்கிறோம். 25க்கு மேல இருந்தா நல்லது, 20க்கு கீழே இருந்தா ரொம்ப தப்பு, 20 இருந்தா அது எந்த விதமான பலனை செஞ்சு உணர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரெக்டா ஒரு 20ல இருக்குன்னு வச்சுக்குவோம். அது பலனை குரு அங்க கோச்சாரத்துல அந்த ரிஷபத்துக்குள்ள குரு எதிர்பார்க்கிற அந்த லக்கணத்துக்கான பலனை அவர் பெருசா கொடுத்துட மாட்டார். அதே சாட்ல கோச்சாரத்துல குரு எப்பெல்லாம் வருதோ அது என்ன தசாபுத்தி நடந்தாலும் அந்த 20 கதிர் கொண்ட அல்லது 20 பரல் கொண்ட தன்மையோடு தான் குரு அந்த ரிஷபத்துக்குள்ள பலனை கொடுப்பார். அவர் பார்வைகளுக்கும் அதுல இருந்து தான் பகிர்ந்து போகும். ஒருவேளை அவர் 35 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ, அந்த பரல் ரிஷபத்துல 35 இருக்கு, கோச்சார குரு ரிஷபத்துக்குள்ள வரார், உள்ள பலனை அள்ளி வீசிடுவார். கட கட கடன்னு என்ன தசாபுத்தி இது இருந்தாலும் சரி, கண்டமே நடந்தாலும் இந்த கண்டத்தோட வீரியத்தை குறைக்கும். ஒரு விபத்து நடந்தா கூட கார் காணாம போயிற ஆள் இருப்பார். ஒரு கிரகம் தான் செய்ய வேண்டிய தீமையை செய்தே தீரும், நன்மை செய்தே தீரும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த அளவை மாற்றும், அந்த அளவை மாற்றக்கூடிய சக்தியை அஷ்டவர்க்கத்துல கொஞ்சம் பார்க்கலாம். அஷ்டவர்க்கம் முழுசா பலன் கொடுக்குமா அப்படின்னா இல்லை. ஒரு 90% பலனை அது சுசகமா சுட்டிக்காது. அதை ஒரு ஆய்வில் எடுத்து பார்க்கும்போது குறைந்த பரல் உள்ள வீடுகளை நம்ம கவனிக்கணும். இப்போ ஆயுளை பற்றி ஒருத்தர் கேட்கிறார் அப்படின்னா, சனியுடைய அஷ்டவர்க்கத்துல குறைந்த ஆயுள் உள்ளது இடத்துல கோச்சாரத்துல சனி வரக்கூடிய காலங்கள் அவர் நல்லா இல்லை, அந்த ஆயுளை பாதிக்குது, தொழிலை பாதிக்குது, சனியுடைய காரத்துவம் பாதிக்கப்படுது. அதிக பரல் ஒரு 6-7 பரல் உள்ள ஆட்டுக்குள்ள கோச்சார சனி போறாருன்னு வச்சுக்குவோம், அந்த இடத்துல இறப்பே நடந்தாலும் வெகுவாக சிறப்பாக விமர்சையாக கொண்டாடப்படுது. அவர் வாழும்போது கிடைக்காத மரியாதை கூட அப்ப கிடைக்கும். பாருங்க என்ன ஒரு வித்தியாசம் பாருங்க. அப்போ ஒரு கிரகத்துடைய கோச்சாரம் தன்னுடைய அஷ்டவர்க்கத்துல அதிக பரல் உள்ள ராசியில போகும்போது அது வீறு கொண்டு எடுக்கும். குறைந்த அளவு பரல் இருக்கும்போது அது தொந்தரவாயிருது அப்படிங்கிறது தான் அதோடைய அளவு. ஒவ்வொரு அஷ்டவர்க்கத்தையும் நம்ம தெளிவா பார்க்கும்போது கூடுதல் பண்ணணும். இதுல 2 விதமான அமைப்பு இருக்கு. ஒரு கிரகத்துக்குன்னு தனியா அஷ்டவர்க்கம் இருக்கு, சர்வாஷ்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுலயே சொன்ன மாதிரி குரு சர்வாஷ்ட வர்க்கத்துல 20ல போனாருன்னா அந்த வீட்டுக்குள்ள அவர் கொடுக்கக்கூடிய பலன் கொடுத்த மாதிரியே தெரியாது. அவர் எந்த வீட்டுல போனார் 36 உள்ள பரல இல்ல 30 உள்ள பரல ஒரு குரு போனார்னா அந்த வீடு அவர் நீச வீடாக இருந்தாலும் பலனை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அதுவே குருவுடைய அஷ்ட வர்க்கத்திலேயே ரிஷபத்துல
ஒரே ஒரு மதிப்பெண் இருக்கு. அங்க கோச்சாரத்துல லக்னத்துல போனோம்னா பலன் கொடுத்த மாதிரி இருக்காது, வலிக்கும். அதே மகரத்துல குரு நீசம், அங்க 5 பரல் இருக்கு. குருவுடைய அஷ்டமத்துல 5 பரல் இருக்குன்னா குரு அங்க மகரத்துக்குள்ள கிராஸ் பண்ணி போகும்போது நீசத்தன்மையை மறந்து அதிகமான பலனை அள்ளி கொடுத்துட்டு போயிடும். ஸோ நம்ம ஒவ்வொரு கிரகத்தையும் அதோடைய அஷ்ட வர்க்கத்துல அது எப்படி இருக்கு, சர்வாஷ்ட வர்க்கத்துல எப்படி இருக்கு, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த பலனை இந்த உணர்வோட இவ்வளவு கொடுத்துட்டு போகுது, இந்த பிறந்த கால ஜாதகத்திலிருந்து கோச்சார ஜாதத்துக்கு இவ்வளவு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை இன்னொரு கூடுதலாகவும் பார்க்கலாம். ஒரு ராசியை 4 7 பங்கா பிரிக்கலாம். அந்த ஜாதகத்துல பிறந்த கால ஜாதத்துல அந்த கிரகம் எந்த பாகையில் இருக்கோ அதோடைய பார்ட்டை இங்க வச்சுக்கிறோம். உதாரணமா 28 டிகிரில இருக்குன்னா கடைசி பார்ட்ல இருக்குன்னு அர்த்தம். கோச்சார குரு ரிஷபத்துல போறேன்னா அந்த கடைசி பார்ட்ல போகும்போது வேலை செய்யறதுக்கு கூடுதலா இருக்கும். இப்படி அஷ்டவர்க்கத்துல ஒரு கோச்சார கிரகம் இந்த நிலைமையில், இந்த அளவில், இந்த அவஸ்தைகளில் பலனை தரும் என்பதை தெளிவா சொல்றதுக்கு ஒரு அற்புதமான வழியா அஷ்டவர்க்கம் இருக்கு. அதனால அஷ்டவர்க்கத்தை நம்ம ஒரு துணையா எடுத்துக்கலாம். முதன்மை ஆய்வுக்கு எடுத்துக்கலாம், துணையா எடுத்து பலன் சொல்வதற்கு பயன்படும். ஒரு கிரகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அது எளிமையா இருக்கு. ஸோ ஜோதிடத்துடைய எல்லா நுணுக்கங்களும் தெரிஞ்சுக்கிறனால என்னாங்கன்னா ஒரு பதட்டம் போயிடும். ஸோ அதனால அந்த ஒரு விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டே வரோம். நம்ம ஜிகாஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற தீவிரமா இருக்கும். அப்படி ஜோதிடத்துடைய அடிப்படைகளை மிக எளிமையாக கணிதங்கள் இல்லாம இப்படிலாம் இருக்கு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லுவோம். ஜோதிடம் படிப்பதற்கு முன் உங்களுடைய மனநிலை, ஜோதிடம் படிப்பதற்கு முன் உங்களுடைய நிலை என்னங்கிறத தெளிவா புரியுற மாதிரி, உணர்த்துற மாதிரி ஒரு அற்புதமான அறிவியல் ஞானம் ஜோதிடம். அற்புதமான ஒரு வெளிச்சம். அதை கத்துக்குங்க நான் வேண்டிக்கிறேன். படிக்கணும் விருப்பம் இருக்கும், கீழே நம்பர் தொடர்பு கொண்டு தங்கள் பேரை பதிவு செய்து பண்ணலாம். மார்ச் 30ஆம் தேதி ஆன்லைன்ல அடிப்படை ஜோதிட வகுப்பு நடக்க காத்திருக்கிறது. எனக்கு ஜாதகத்தில் இருக்கிற அறிவோட பிரசன்ட்ல ஈடுபாடு இருக்கு, எனக்கு பிரசன்ட் படிக்க விருப்பமா இருக்குன்னு நம்புறவங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக ஏப்ரல் 18, 19, 20 இந்த 3 நாள் சோழி பிரசன வகுப்பாக சென்னையில் வகுப்பு நடக்க காத்திருக்கு. பிரசனம் படிக்க விரும்புறவங்க அதுக்கும் இந்த பேரை பதிவு செய்துக்கலாம். முன்பதிவுகள் அவசியம் தேவைப்படுகிறது. ஸோ ஜோதிடம் எல்லா வகையிலும் உங்களுக்கு பயன்படும். நீங்க இன்னொருத்தட்ட கேட்டு சரியா தப்பானோட நாம புரிஞ்சுக்கணும், கேள்வியேக்காவது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். அனைவரையும் ஜோதிடம் படிக்க அழைக்கிறேன். மீண்டும் எல்லா வல்ல எம்பெருமான் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சிகள் வாழ்த்துக்கள்.